உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. திமுகவின் முன்னாள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் கும்பகோணத்தில் அனுசரிக்கப்பட்டது. ராஜ்யசபா உறுப்பினர் எஸ். கல்யாணசுந்தரம் அவர்களின் அலுவலக வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஒன்றிய செயலாளர் எஸ்.கே. முத்துசெல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் நசீர் முகமது, பொருளாளர் நடராஜன், மாநில இலக்கிய அணி நிர்வாகி ஆடுதுறை உத்ராபதி, பொதுக்குழு உறுப்பினர் அசோக்குமார், சோடா கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார், கரிகாலன், அன்பழகன் மற்றும் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் செல்வராஜ், பாரி, சுமதி, செழியன் மற்றும் சீனிவாசன், சம்பத் ஆகியோரும், ஒன்றிய நிர்வாகிகள் இளங்கோ, ரகு, பகுதி செயலாளர்கள் சசிகுமார், ரவீந்திரன் மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் விசுவாசிகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து மலர்கள் தூவி கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு முன் உறுதிமொழி ஏற்றனர். கும்பகோணத்தில் உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் எஸ். கல்யாணசுந்தரம் அவர்களது அலுவலக அரங்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கலைஞரின் புகழ், அண்ணா அறிவாலயம் கண்ட கலைஞரின் புகழ், அன்னுவர் கோட்டம் கண்ட கலைஞரின் புகழ், அன்னுவர் கோட்டம் கண்ட கலைஞரின் புகழ். நான்